பிரேயர் 3 நாள் பிரேயர் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் தேவன் நமக்கு உபவாச கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7ஆம் தேதி புதன்கிழமை ஞானஸ்தான ஆராதனை ஆண்டவர் நல்ல முறையா நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தவங்களையும் கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. அதே போல ஞானஸ்தான ஆராதனையில நீங்களும் கலந்து கொண்டீங்க. கர்த்தர் பெரிய மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துல கூட முதலாம் நாள் உபவாசத்துல தேவ செய்தியை நம்ம சமூகத்துல கொண்டு வரும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உடைய அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. பலவீனான் என்று எங்களை தள்ளிவிடாம பலத்தினால இடைக்கட்டி எங்களை தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும்படி உபவாசிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவர், நல்லவர், போதுமானவர். இதனால அற்புதங்களை செய்கிறபடியாக நன்றி செலுத்துகிறேன். இந்த முதலாம் நாள் உபவாசம் ஏற்றம் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய மகிமை கமத்திலே இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால கூட வாசிக்க வேண்டிய வசனத்துக்கு நேரா நான் கடந்து போகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் சாப்பாட்டுல தான் உயிர் வாழ்வது இல்ல. உயிர் வாழ்வது எதுல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா ஆண்டவருடைய வார்த்தையினால. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அவன் என்னுடைய துக்கம் மாறிடும், என் வேதனை மாறிடும், என் கஷ்டம் மாறிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமாகப்பட்டது ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல வேண்டும். அந்த ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்துல பாருங்க 5ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பிரிகளின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழே குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிற? ஆண்டவரை பார்த்து பிசாசு கேட்கிறான், நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன பண்ண? கீழே குதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய குமாரன்னு பிசாசுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. நம்மளை பார்த்து கூட ஜனங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, எல்லா காரியம் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க, நீங்க உண்மையான கடவுளுடைய பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுங்க? வண்டி வரும்போது நடுரோட்ட போய் நில்லுங்க அப்படின்னா நிக்க முடியுமா? கர்த்தர் சொல்றார், ஞானம் இருக்க வேண்டும். ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள்ல சொல்றது, ஞானம் கர்த்தரிடத்துல இருந்து வரும், மனுஷனிடத்துல இருந்து ஞானம் வராது. மனுஷனுக்கு எதெல்லாம் நல்லது தோணுகிறதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு அது பிரியமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஞானம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம் இருந்துச்சுன்னா தேவ நாமத்தை நம்மளால மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதுல அடுத்த வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரிசீலித்து பார்ப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து செய்யாத காரியத்தை நீங்க செய்றீங்கன்னு சொல்லுவாங்க, பண்ணாததை பண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க எதுவுமே அந்த பக்கம் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த விஷயத்தை செய்திருப்ப, நீ சொல்லியிருப்ப, நீ பார்த்திருப்ப, அந்த இடத்துல நீ இருப்பேன்னு சொல்லி உங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராய்ப்பாக என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நம்மளை குறித்து யாராவது எந்த கேள்விகள் கேட்டாலும் மௌனமா இருந்து சொல்லணும், கர்த்தருடைய பிள்ளை என்னை குறித்து பரிசித்து பார்ப்பாயாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எனக்கு விரோதமா எந்த வாக்கியம் என்று சொல்லி இந்த உபவாச வேலையில நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய மிராக்கிள் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறது, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலம் போற போக்க பார்த்தா நிறைய பேர் பணத்துக்காக, பொருளுக்காக, பேருக்காக, அந்தஸ்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
இதெல்லாம் உனக்கு வேணும்னா என்ன பண்ணி காலில் விழுந்து வணங்கு அப்படின்னா உடனே வணங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா பணம் தான் இந்த காலத்துல பேசி கொண்டிருந்ததை தவிர தேவனுடைய வசனத்துக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பணம் இருந்தா அவங்கதான் யாரு? கடவுள். அப்படி என்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத பார், நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சாத்தான் சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆப்பாலே இப்ப சாத்தானே உருவாக்குறதே நான் தான், நீ தான் என் காலில் விழுவே தவிர நீ உன் காலில் நான் எதுக்கு விழணுன்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. அப்பாலே இப்ப சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தரை மாத்திரம் தான் போல வேண்டும். எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் ஏசப்பா உங்களுக்காக தான் நான் வாழ்க்கிறேன் ஆண்டவரே, உங்களை மட்டும் தான் ஆராதிப்பேன். உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்க உலகத்தை ஜெயித்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சோர்வுல போயிட்டோம்னா பிசாசு முதல் எடுத்துருவான். அல்லேலூயா. அதற்காக தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்ன என்று, நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன். அல்லேலூயா. உலகத்தை படைச்சது யாரு? உலகத்தை படைச்சது ஆண்டவர். உலகத்துல இருக்கிற பொருட்களை படைச்சது ஆண்டவர். சாத்தான் யார் வந்து நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு? அல்லேலூயா. அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை பொருளும் நமக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணினார். நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக முன்படி சூட்டினார், நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டது, நமக்காக சவுல் அடி வாங்கப்பட்டார், காரியம் என்ன பண்ணார்? உமிழப்பட்டார். எவ்வளோ காரியங்கள் அனுபவிச்சது எல்லாம் நமக்காக தான். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உபவாசம் முதலாம் நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எனக்காக ஆண்டவர் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்து